ரொம்பவே டேஸ்டியான முட்டை குழம்பு 20 நிமிஷத்துல செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு அன்னாசி பூ, பட்டை, கிராம்பு, கல்பாசி எல்லாத்தையும் போட்டு அது கூடவே சின்ன வெங்காயம் 10, ஒரு பெரிய வெங்காயத்துல பாதி, கூடவே இஞ்சி பூண்டு வதங்கினதுமே ஒரு 2 தக்காளியை போட்டு நல்லா வதங்கிட்டு அதுக்கு வதங்குறதுக்காக கொஞ்சமா 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கல் உப்பும் போட்டு நல்லா வதங்கினதுமே குழம்புக்கு தேவையான குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டு மிளகாத்தூள் வாசனை போனதுமே குழம்புக்கு தேவையான தேங்காவையும் போட்டு அப்படியே கலரி விட்டு ஆறுனதுமே நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா வேக வச்ச உருளைக்கிழங்கு முட்டையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு சோம்பு, பிரியாணி இலை, கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதுமே அரைச்சி வச்ச விழுதையும் சேர்த்து மிளகாத்தூள் வாசனை லைட்டாக போடணுன்றதுக்காக சிம்ல வச்சுட்டு குழம்புக்கு தேவையான தண்ணியை ஊற்றி உப்பு காரெல்லாம் செக் பண்ணிட்டு ஒரு தட்டை போட்டு நல்லா மூடி எடுத்தோம்னா குழம்பு வாசனை செம்மையா இருக்குங்க. வேக வச்ச முட்டையை ஒரு 4 கீறிட்டு எல்லாத்தையும் எடுத்து அதுல போட்டுட்டு நல்லா கொதி வந்ததுமே கருவேப்பிலை, கொத்தமல்லியை போட்டு இறக்கணும்னா கமன்ட்டு முட்டை குழம்பு ரெடி ஆயிடுங்க. ரொம்பவே ஈஸி, டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட். பை பாய்.